நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டே. பிரியமான தேவச்சனமே, விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோட தான் பேசி கொண்டிருக்கிறார். என்னிடத்தில் நீதி இருக்கு, என்னிடத்தில் கனம் இருக்கு, என்னிடத்தில் ஐஸ்வர்யம் இருக்கு என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. இன்னைக்கு அநேக தேவைகளுக்காக ஐஸ்வர்யம் இல்லையே என்று நீங்கள் எத்தனை பேர் அநேக இடங்கள்ல நீங்க கலங்கி போய் இருக்கலாம், அநேக இடத்துல போய் நீங்க கேட்டு நீங்க ஏமாந்து இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளே, இன்னும் நீங்க விசுவாசத்தோடு என்னிடத்தில் நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை நான் கொடுக்க போகிறேன். என்ன விசுவாசிங்க, என்னை நம்புங்க, நான் உங்களுக்காண்ட எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன் என்று ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. ஆம் பிரியமான தேவச்சனமே, இந்த இடத்துல நீதியும் கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறவராய் காணப்படுகிறார். அநேகர் உங்களுக்கு நீதி சொல்லாம இருக்கலாம், அநேகர் உங்களுக்கு நீதி சொல்லாம காணப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகனே, நீ என்னை சார்ந்து இருக்கும் பொழுது, ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நீதி செய்வாருங்க. உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக, படிப்பு செலவுக்காக, திருமண காரியங்களுக்காக, வீடு கட்ட, இப்படி அநேக தேவைகளுடைய ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்கிறேன் என்று சொல்றார். ஏனென்றால் இந்த பூமியும் நிறைவும் கர்த்தருடையதுங்க. அவர் நிச்சயமா அவரை விசுவாசித்து கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, அது நிலையா இருக்கிறது, அது என்னிடத்தில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்றார். தேவனிடத்துல இருக்கும் பொழுது தேவனை விசுவாசித்து நீங்க கர்த்தரிடத்துல கேளுங்க, உங்களுக்கு ஐஸ்வர்யனும் நீதியும் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது சொந்தமானது, கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். இன்றே விசுவாசிங்க, ஏசப்பா எனக்கு கொடுத்தார், என் தேவைகளை சந்தித்தார், எனக்கு நீதி செய்தார் என்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்க. நாம் ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் மாறாத தெய்வமே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா.